இன்றைக்கி என்னவோ வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாக்குத்தோப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி எடுத்து விட்டாவே தலகால் புரியுறது இல்லைங்க நம்ம ரோஸ்க்கு. வெயிலுக்கு நல்லா ஜாலியாக இருக்க மாட்டிருக்கு. அதை என்ஜாய் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி நமக்கு நிறைய அறுவடை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு அறுவடையாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பாக்குத்தோப்பில் ஒரே ஒரு பனைமரமாக இருந்தாலும் நொங்கு சீம்பு பனங்கிழங்குன்னு அதிகமாக இல்லைனாலுங்க ஆசைக்கு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இந்த சீசனுக்கு பாருங்கள் நொங்கு ஒரு 5-6 குளம் இருக்குங்க. பனங்கிழங்கு வந்து சூப்பராக வெட்டி வச்சாச்சு. நல்லா நீல கிழங்குங்க, அதை எடுத்துக்கலாம். என்னதான் பனைமரத்தில் நொங்கு பனங்கிழங்குலாம் இருந்தாலும் என்னோடய மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பனசீம்பு தாங்க. ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லணும். அது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா தூக்கு வழியாங்க பனசீம்பு வெட்டி கொண்டு வருவாங்க. எப்படாவது சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கோம். அவ்வளோ இருக்குங்க, தெக்கட்ட அவ்வளோ சாப்பிட்லாம். இப்போல்லாம் தாங்க கிடைக்கவே மாட்டேங்குது. கரெக்டாக அந்த முளைப்பு வரும்போது வெட்டினோம் அப்படின்னா ஒரு சில சீம்பில் அப்படியே சக்கரை கட்டி மாதிரி இனிப்பாக இருக்குங்க. எனக்கும் மனசு கேட்கல, எதுலையாவது 1-2 சீம்பு இருக்காதா அப்படின்ட்டு தேடி எடுத்துகிட்டு இருந்தேங்க. நம்ம எப்படி தென்னை மரத்தில் வந்து தேங்காய் பூ எடுத்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி தாங்க பனை மரத்தில் ஒரு 2-3 வெட்டி பார்க்கலாங்க. தென்னம்பூ கூட அப்படியே தேங்காய் மாதிரி உடச்சி எடுத்துடலாங்க. ஆனால் பனை சீம்பு வெட்டுறது ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். அருவாள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இன்னொன்று நல்லா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும். அடுத்து இப்போ பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்க செவ்வாழைப்பழ அறுவடை தாங்க. அது இப்போ கிலோவே பார்த்தீங்கன்னா 120-150 வரைக்கும் போகுதுங்கிறாங்க. நம்மளாம் வாழைத்தோப்பு வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா 25-30 போகிறதே பெரிய விஷயமா இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டைம் வேணும்னு நினைக்கிறேங்க. எது நம்ம வீட்டு யூஸ்க்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக தார் இருக்குது, அதையும் வெட்டி எடுத்துக்கலாங்க. லாஸ்ட் டைம் பிஞ்சாக காமிச்சிருப்பேன். அப்படியே சைடில் பப்பாளி பாருங்கள், அப்படியே 2 கிளையாக போயிருக்குங்க. அதுலேயும் கொத்தாக நிறைய பப்பாளி இருக்குது. அளவான தாருங்க, அதுவும் கீழே வயலையே இருக்கனால அப்படியே அழகாக கையிலேயே வெட்டி எடுத்துடலாங்க. அடுத்து அப்படியே அங்கே வாங்க, ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம தோட்டத்தில் எப்பவுமே ப்ரெசென்ட்டில் இருக்க பப்பாளி தாங்க. அப்படியே கொத்தாக நிறையா காய், அதுவும் பழமாக இருக்குங்க. இது ரெண்டும் கொஞ்சம் பச்சையாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போவே பப்பாளி பழம் பழமாக சாப்பிட்ணும் அப்படின்னாலும் கவலையே பட தேவையில்லைங்க. இதே ஸ்டிக் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு மரத்துலங்க அப்படியே சூப்பராக பழமாக இருக்குது. அது ஒரு 4-5 பழம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். வழியில் ஒரு பூந்தாரும் பாருங்கள், குட்டி வாழைப்பூவோடு இருக்குங்க. ஒரு பப்பாளி மட்டும் குருவி கொத்திருக்கு. மீதி நாளும் சூப்பராக இருக்குங்க. குச்சி எடுத்தாருன்னு வந்து குச்சி பரவாயில்ல விடுங்க. சூப்பர். வீரனுக்கும் சில நேரங்களில் தடுமாற்றம் வருங்க. ஒரே ஒரு பப்பாளி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கையில் விழுந்து கீழே விழுந்தனால பெருசாக அடிப்படாதுங்க. இன்றைக்கி அப்படியே இப்பயே கட் பண்ணுற மாதிரி ஒரு பப்பாளி இருக்குது. இந்த மாதிரி பப்பாளி பார்த்தாவே உடனே கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருக்கும். இந்த மரம் ரொம்ப வருஷமாக இருக்குங்க. நிறைய பூச்சி விழுந்துருச்சுன்னு அப்படியே வெட்டி விட்டுருந்தோம். இப்போ பாருங்களேன் எத்தனை கிளைகளாக தலைஞ்சு வந்திருக்குன்னு. சாப்பிடலாம் வாங்க. இந்த பப்பாளி கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ கட் பண்ணிடலாம்.
இந்த வருஷம் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு செடியுமே ஒரு 15 குத்திக்கிட்ட காய் வச்சிருக்கு. நம்மளும் கட்டிங்ஸ் மாதிரி எடுத்து அங்கங்கே மரத்துக்கு வச்சு விடலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. வெளியில் வந்து நாற்று கேட்டு பார்த்தோம், கரெக்டாக வாங்கவே முடியலங்க. பட் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணிடணும். திப்புளியும் அப்படிதாங்க, ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு மனசே இல்லை. இந்த ஒரு பார் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருக்கோம். அதுலேயுமே பாருங்களேன், அப்படியே குட்டி குட்டியாக பூ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் 2 பப்பாளி வந்துருச்சு. மகன் கூட அப்படியே ஒரு ஸ்லைஸா கட் பண்ணி தருவாங்க. அப்படியா? ஆமாம், நல்லா இருக்கு. ஆமாம், சிக்கம் அப்படியே கட் பண்ணிட்டு இந்தா இந்த மாதிரி மாங்காயில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பப்பாளியில் ட்ரை பண்ணுறேன். பப்பாளியும் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கவும் பாருங்கள், அப்படியே ஸ்லைஸாக சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் பப்பாளி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த பப்பாளியும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சுவையான பப்பாளி பழத்தோட காலை பொழுது ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இந்த மரத்துலையும் பாருங்கள், 2 பழம் நல்லா செவந்திருக்கு. அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த மரமும் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது தான். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சாப்பிட்டு போடுறோம் இல்லையா, அந்த விதைகள் அங்கங்கே விழுந்து எங்கேயாவது பப்பாளி மரம் முளைச்சிக்கோங்க. நம்ம பெருசாக பராமரிக்கணும் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா நல்லா முளைப்பு திறன் இருக்க விதைகள் தாங்க முளைச்சி வருது. அதனாலேயே என்னவோ நல்லா தளைஞ்சு வந்துடுதுங்க. என் கூட சேர்றனாலேயே என்னவோ என் கணவரோட திறமை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க. எவ்வளோ ஹைட்டில் இருந்த வாழைப்பூ ஒரே ஜம்பில் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி சூப்பராக ஒரு வாழைப்பூ இருந்தது. அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. கட்டுத்தாரைக்கு முன்னாடி ஒரு தென்னை மரம் பார்த்திங்கன்னா குருத்து நோய் மாதிரி விழுந்து அப்படியே சாஞ்சிருச்சுங்க. நான் முன்னாடி கூட காமிச்சிருப்பேன். அங்கே வெத்தலை பொடி கூட வச்சுருக்கோங்க. நல்ல பெரிய கேப் இருக்குது. இன்றைக்கி ஒரு பழக்கண்ணு வச்சிடலான்னு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்டுத்தாரையில் ஒரு வேலை இருக்குங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே மலையிலேருந்து நிறைய இருக்குங்க, அதையும் பறிச்சிட்டு வந்துடலாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ காய் பொறிச்சோங்க. லாஸ்ட் டைம் பிஞ்சாக காமிச்சிருப்பேன், அதெல்லாம் பாருங்களேன் நல்லா திரண்டிருக்கு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது பழுத்தா கலர் மாறுமான்னு. இது க்ரீனாக மட்டும்தாங்க இருக்கும், க்ரீன் ஆப்பிள் பேரிக்காய் மாதிரி. லைட்டாக அந்த க்ரீன் கலரே வந்து லைட்டாக மாறுது அப்படின்னா நல்லா பழம் பழுத்திருக்குன்னு அர்த்தங்க. அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் போர் நடக்கிற மாதிரி எந்நேரமும் நம்ம கட்டுத்தரையில் சத்தம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏதாவது ஒன்று கோழி குஞ்சு தூக்கம் வந்துடுது. அப்படியே சூப்பராக 3 குஞ்சு பொறிச்சிருக்குங்க. அது அம்மா கூட வச்சுட்டு வந்துடலாங்க சேஃபாக. செவ்வாழை பப்பாளியோட இன்னைக்கு இழந்த பழமும் ஜாயின் ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள், என் கணவர் ஒரு பள்ளத்தாக்கே தோண்டி வச்சுருக்காரு. டிச்சி கண்ணும் ரெடியாக இருக்குங்க. ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி வலை கட்டி தாங்க வைக்கணும், இல்லைனா கோழி விடாது. இந்த சைட் வெத்தலை கொடியும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு ஒத்த கோழி பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்கள். வித வெங்காயம் ஃபுல்லாக செதறி கிடக்குதுங்க. இந்த ஒரு கோழி மட்டும் எங்கேயுமே போகாதுங்க, கட்டுத்தாரைக்குள்ளேயும் போகாது. இங்கேயே முட்டை வச்சு அடை வச்சுக்கிட்டு இருக்குங்க. வித வெங்காயத்தை ஃபுல்லாக செதறி வச்சுருக்குங்க. லாஸ்ட் டைம் மஞ்சக்காட்டில் போட்டிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் விதைக்கு வேணும்னு எடுத்து வச்சுருந்தேன். அது முளப்பு வந்துருச்சுங்க. சரி, எடுத்து நம்ம தோட்டத்தில் ஊனி விட்டுலாம் அப்படின்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7-8 வலைகள் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. எங்கெல்லாம் பழக்கண்ணை வைக்கிறோமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறது, கோழிகிட்டேருந்து சேஃப்டியாக காப்பாற்றிக்கலாங்க. இந்த சைட் ஃபுல்லாக பாருங்கள்,
ஃபர்ஸ்ட்லாம் வந்து தக்காளி வைக்கிறேன், கத்திரிக்காய் வைக்கிறேன்னு கோழி கொத்தாத செடியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தேனியம் வந்துக்கிட்டே இருக்குங்க. மெயின்டைன் பண்ணவே முடியல. அங்கங்கே பழக்கன்று வச்சு விட்டாச்சுங்க. மாங்கன்று ஒன்று வச்சோம், அது பூவே வந்துருச்சுங்க. இதில் பாருங்கள் ரம்பூத்தான் வச்சேங்க. கோல் மட்டும் இருக்குன்னு லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன். அது பாருங்களேன் நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. நானே எதிர்பார்க்கலங்க கோல் மட்டும் இந்தளவுக்கு தளைஞ்சு வரும்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வச்ச ரம்பூத்தான் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்து அப்படியே கருகிருச்சு. இது ஆல்ரெடி குச்சியாக தான் வச்சுருக்கோம், ஆனால் பரவாயில்லைங்க நல்லா வந்திருக்கு. பார்த்தனியம் பாருங்களேன் அப்படியே க்ரீனிஷாக பயங்கரமாக தெரியுது பார்க்கவே. இதெல்லாம் சுத்தம் பண்ணி விடணுங்க. தோட்டத்தில் பார்க்கதாங்க என்ன வேலை அப்படின்னு தோணும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாக செய்யணுன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் கோழி கொத்தலைங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வளைய வச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. இந்த சைடு மேலே பாருங்கள் மாமரமும் அப்படியே கொத்து கொத்து அவ்வளோ பூ வச்சுருக்குங்க. ஆனால் அப்படியே லைட்டாக இலையுமே கருக ஆரம்பிக்குதுங்க அந்த நோய் தாக்கம் மாதிரி. இங்கே இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வந்து கஸ்தூரி வண்டை விதைகள் போட்டிருந்தோங்க. அதில் நிறைய கோழியும் கொத்திருச்சு. ஒரு 2 செடி மட்டுங்க கோழிக்கு தெரியலையாட்டிருக்கு. அப்படியே புல்லுக்குள்ளே இருக்கவும் அதுக்குமே வலையை வச்சு விட்டுட்டேங்க. 2 செடியாக சூப்பராக இருக்குது. சரி எப்படியாவது காய் வச்சு விதையை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த விதைகளை தேடிக்கிட்டே இருந்தேங்க. இப்படி கொத்திருக்கு பாருங்கள். இந்த டைம் நம்ம வலையோட ஹெல்ப்பால் எப்படியாவது கஸ்தூரி வண்டை விதையை எடுத்து வச்சிடுறோங்க சேஃப்டியாக. வலையை வச்சுட்டு கருவேப்பிலை அடிக்கலான்னு திரும்பி பார்த்தா ஒரு தார் பாருங்கள் ஃபுல்லாக குருவி கொத்திருச்சுங்க. இதையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். தார் வெட்டின கையோட முள்சீத்தா மரத்தையும் ட்ரிம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மரம் வச்சு 4 வருஷத்தில் நல்லா காய்க்கு வந்துருச்சுங்க. ஆனால் இப்போ அந்த பழத்தோட அருமையே தெரியல. நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. ஒரு காற்றுல அப்படியே சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நல்லா நேரங்க சூப்பராக அதுவாக தளைஞ்சு வந்து நல்லா காய் பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மேலே பாருங்களேன் ஒத்த கிளையாக போயிட்டுருக்கு. காய் நல்லா வெயிட்டாக இருக்கவும் பறிக்கவே முடியலங்க. அப்படியே கீழே விழுந்தாலும் உடஞ்சிருது. சரி அப்படியே வெட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு என் கணவரோட திறமையை மட்டும் பாருங்கள். சின்ன மரமாக இருந்தாலும் மேலே ஏறி அழகாக வெட்டிட்டாரு. மனசுக்குள்ளே திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ டார்ச்சர் தாங்க முடியலன்னு. இருந்தாலும் நல்ல விஷயத்த நாம தாங்க 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. அதுவும் பாருங்களேன் காஞ்சு கருகிருச்சு. இப்போ சீசன் இல்லைங்க, சீசன் டைமில் நல்லா காய் பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு தலைவாழையில் வேணுங்க. ஏன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு விருந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான விருந்து தான். இதுக்கு மெயினாக இன்றைக்கி வாழையில் தேவைப்படுதுங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இலையை பார்த்தாவே இப்போவே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குங்க. ஆனால் அப்படிலாம் யாரும் நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. நம்ம தாங்க போய் ஒரு சூப்பரான விருந்து ரெடி பண்ணோம். இந்த சைட் பாருங்கள் செரி கொய்யாவும் சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வச்சு அப்படியே காஞ்சிருச்சு. இது பாருங்களேன் நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. பலாப்பழமும் இந்த டைம் அப்படிதாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரே கொத்தில் 5-6 பிஞ்செல்லாம் வச்சுருக்குங்க. அது 7 பிஞ்செல்லாம் இருக்குது. ஆனால் அது எப்படி பெருசாகும்னு தெரியலங்க. பார்க்கலாம். மரம் வருஷத்துக்கு வருஷம் அப்படியே டெவலப் ஆகிட்டே போகுதுங்க. இவங்க முள்சீத்தாவோட குட்டிங்க. விதைகள் விழுந்து தானாகவே முளைச்சிது. ஆனால் ரொம்ப நாளாக ஒரே ஸ்டேஜ்லேயே இருக்குங்க. சீக்கிரம் வளரும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சைடு வாங்க. குட்டிகள் அந்த பழம் நிறைய குட்டி கிடக்குதுங்க. சாக்கு போட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இழந்த மரமும் பாருங்கள் நல்லா வளர்ந்து வருது. ஆனால் நிறைய கோல் வந்து பிரிஞ்சு வந்திருக்குங்க. நம்ம மரமாக வளர்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு கோல் இருந்தால் தாங்க கீழே கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அதையும் ட்ரிம் பண்ணி விட்டுருலாங்க. சாக்கு எடுத்துகிட்டு போ, போட்டு வந்துடலாம். எவ்வளோ பழம் கொட்டி கிடக்குது பாருங்கள். உள்ளே பயங்கர புதராக இருக்குங்க. போய் எடுக்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. சாக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே விழுந்துருங்க. எடுக்க ஈஸியாக இருக்கும். அப்பா வெளியில் வரும்போது அலிபாபா குகைக்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அவ்வளோ புதராக இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க பழம். இது பாருங்களேன் அப்படியே கையிலேயே பறிக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கி பெரிய இழந்தையோடு சேர்ந்து குட்டி இழந்தையும் நிறையா இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஃபைனலாக இழந்த மரத்தையும் பாருங்கள் 5-6 கோலாக இருந்துச்சுங்க. இப்போ 2ஆக மாற்றியாச்சு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்னையும் கட் பண்ணி விட்டுடலாங்க. லிச்சியும் வச்சிடலாங்க. இந்த கன்று வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா வைக்கிறதுன்னு இடம் தேடிட்டே இருந்தோம். ஃபைனலாக இங்கே சூஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது இந்த பிளேஸு. அடியில் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டு வச்சிடலாங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லிச்சி நம்பர் 2 நம்ம தோப்பில் வச்சாச்சுங்க. ஆல்ரெடி ஒன்று நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இது செகண்ட் ஒன்றுங்க. இதுவும் நல்லா வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி அறுவடை பண்ண ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குங்க. சீம்பு கொட்டை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் வெட்டி பார்த்துடலாம். ஏன்னா அது எப்படா வெட்டுவேன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
இதாங்க ஃபைனல் ரிசல்ட்டு. ஒரு சீம்லையாவது உள்ளே எதுவுமே இல்லைங்க, ஒயிட்டாவது இருந்துச்சு. இன்னொன்றில் பாருங்களேன், ஏதோ பெயிண்ட் உள்ளே ஊற்றுன மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உள்ளே லைட்டாக புழுவே பிடிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அன்லக்கிங்க, ரொம்ப எதிர்பார்த்தேன் கொஞ்சமாவது சீமை சாப்பிட்றலான்னு. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம சோகத்தை மறக்கிற மாதிரி நம்ம தோட்டத்தில் பாருங்கள் நிறைய பிரைட்டான விஷயம் இருக்குது. அவரைக்காவும் பாருங்களேன், கொத்து கொத்தாக காய் வைக்க ஸ்டார்ட்டே இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் கொடி அவரைங்க நம்ம தோட்டத்தில் காய் பார்க்குறேன். இந்த வெரைட்டி நல்லா இருக்குங்க, விதைகள் எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி தக்காளி பாருங்கள் அப்படியே பழமாக அவ்வளோ இருக்குங்க. இன்றைக்கி விருந்துக்கு சூப்பராக யூஸ் ஆகும். அது ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டால் சூப்பராக இருக்குங்க. நல்லா பழமானதுக்கப்புறம் கூட செடியிலே விட்டுட்டோம் அப்படின்னாலுமே தேவைப்படும் போது பறிச்சுக்கலாங்க. ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்குது, ரொம்ப குழஞ்சி போகாமல். ஆனால் எந்தளவுக்கு பழமாக பறிக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் அப்படி தான் பிடிக்கும். அப்படியே பாருங்களேன் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு. இன்னும் நிறைய காய் வச்சுருக்குங்க. நுரப்பிக்கங்காவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. நானும் போதுமான அளவுக்கு விதையுமே எடுத்துட்டேங்க. இனி அப்படியே கட் பண்ணி விட்டுடுங்க, வேறு ஏதாவது செடிகள் வைக்கணும். புடலங்காய் பிஞ்சு பாருங்கள், ஏதோ வித்தியாசமாக இருக்குங்க. தானாக முளைச்ச செடி தான், 2-3 காய் இருக்குங்க. இன்றைக்கி சொரக்காவும் ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. நம்ம லாஸ்ட் டைம் தென்னை மரத்துலேருந்து எடுத்து விட்டோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா காய்க்கு வந்துருச்சுங்க. இன்றைக்கி குட்டி தோட்டத்துலேயும் சூப்பராக சில காயில் அறுவடை பண்ணியாச்சு. பழம் காயின்னு பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி தேவை தக்காளி மட்டும்தான். அப்படியே தலைவாழை இலையோட ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க. காலையில் எதுவும் செய்ய போகிறதில்ல. அதில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லெக் பீஸோடு இருக்குங்க. இது வரைக்கும் நான் நாட்டுக்கோழி லெக் பீஸ் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போ ரீசெண்டாக தாங்க ட்ரை பண்ணுறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பாருங்களேன், நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது. நம்ம தோட்டத்துலேருந்து வந்தாவே தனி ஸ்பெஷல் தாங்க. ரைத்தாக்கும் ஆனியன் கட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் பாருங்கள் எவ்வளோ பழமாக இருக்குன்னு. மேக்ஸிமம் எந்த ரெசிபியாக இருந்தாலும் தக்காளி கொஞ்சம் பழமாக போட்டால் டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டைல் பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க. பிரியாணி பட்டில் கொஞ்சம் ஆயில் சேர்த்தாச்சு, வெண்ணையும் போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக மோர்லேருந்து எடுத்தாச்சு. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதும் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. புதினாவும் கொத்தமல்லி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கலர் கொடுக்குங்க. அந்த மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணாதனால மெயினாக மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டேங்க. தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்குற இடத்துல நம்ம மிளகாவை அப்படியே கிள்ளி சேர்த்துறவங்க நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் பெப்பர் 3 மிக்ஸ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். அப்படியே காரம் பத்தலை அப்படின்னா கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் உள்ள ஆட் பண்ணிடலாங்க. நிஜமாவே நான் ஃபஸ்ட்லாம் நாட்டுக்கோழி வேகாதுன்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய பீஸாக போட்டால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுதுங்க. எனக்கு இவ்வளோ டேஸாக எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போல்லாம் அடிக்கடி லெக் பீஸ் கட் பண்ணி போட்டுறதுங்க. ஏன்னா பிரியாணினாவே லெக் பீஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க நம்ம ஸ்டைல் பிரியாணி. எனக்குமே பர்சனலாக இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. வெளியில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு பிடிக்கும். சிக்கனுமே நல்லா தண்ணி விட்டு 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸுமே சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் வாழையில் வந்து மேலே வச்சுக்கலாங்க. மெயினாக இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஸ்டீம் வெளியில் போகாதுங்க தம் போடும்போது. அதே மாதிரி அந்த ஸ்மெல்லுமே அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டீம் போகாத அளவுக்கு 2 மேலே வச்சிடலாங்க. அப்படியே மூடி போட்டுடலாம். தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸுங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான பிகினர்ஸ் பிரியாணி தாங்க. நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி நெய், மிளகாக்கு பதிலாக மிளகாத்தூள், பிரியாணி மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ஓகேங்க. லெக் பீஸும் பாருங்கள் நல்லா பூ மாதிரி வந்துருச்சுங்க. இன்றைக்கி காலையிலேயே சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தேன். தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எக்கு ப்ளஸ் ரைத்தாங்க. நம்ம தலைவாழையில் பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அப்படியே பூ மாதிரி வந்திருக்குங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. நம்ம வாத்தெல்லாம் பாருங்கள் பறக்கிறதுக்கு ஃபுல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்குங்க.
அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுத்தாரையில் ஸ்டார்ட் பண்ணி கீழே கிணறு வரையுங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட பறக்க ஆரம்பிக்குது. எவ்வளோ வேகமாக தண்ணி உள்ளே போகுது. இன்னைக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஃபுல் ஃபார்மாக வந்தாங்க. தோட்டத்தில் வேலை செய்யலான்னு நம்ம ஜிம்மி பண்ண வேலையை மட்டும் பாருங்கள். அவரைக்காய் பந்தல் நல்லா கூலிங்காக இருக்கவும் அடியில் குழி தோண்டி தோண்டி படுக்க ஆரம்பிச்சுதுங்க. நாங்களும் வீடு போட்டு மேலே ஓட்டவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பைப் கட் ஆயிருச்சுங்க. தண்ணி தானாக முட்டிக்கிட்டு வருது. நம்மளும் கடலக்காய் போட்டதுக்கப்புறம் குட்டி தோட்டத்தில் வந்து அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம். இதாங்க டைம்ங்கிறது. என் கணவர் சரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்பீடு வச்சுக்கோ. இன்றைக்கி வேகமாக வேலையை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஜிம்மி கொஞ்சம் ட்விஸ்ட்டு கொடுத்துருச்சுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, பாத்தியும் கட்ட முடியாதுங்க, ஃபுல்லாக தண்ணி நிற்குது. சரி கீழே ஃபுல்லாக உழவோட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விரைவில் நம்ம குட்டி தோட்டம் பார்த்திங்கன்னா ஜொலிக்கிற மாதிரி பல காய்கறிகளோட கலர்ஃபுல்லாக மாறப்போகுது. எல்லா அப்டேட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.